தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய எம்ஆர்பி வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து February மாதமே வந்து 425 வேகன்சிஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணல, நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி எண்டும் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுவும் லீகல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது அஃபிஷியலாக அவங்களும் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃபார்மஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னு இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ என்னோடய பேசிக் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 35,400 1,30,400 வரையும் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக அந்த சேலரி வந்து வரும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 30,400 பேசிக்காக இருக்கும். ஓவரால் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 55,000 வந்து அவரேஜாக இருக்கும். ஸோ இயர்லி 3,000 to 5,000 வந்து இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அடிஷ்னலாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனாக 425 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 630 வந்து மாற்றிருக்காங்க. அதை பற்றி அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணது இல்லாமல் அது வந்து எதனால் வந்து இப்போது டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து இப்போ எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த லீகல் இஷ்யூஸ் வந்து முடிஞ்சுதுன்னா வந்து எக்ஸாம் வைப்பாங்க பேஸ்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மொத்தமே சேன்ஷன்டு போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1831 தான் இருக்குது. ஸோ அதான் சேன்ஷன்டு போஸ்ட்டு. இப்போ இன் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1459 வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து 2024 டேட்டா படி இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 20 வேகன்சிஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலர் வேகன்சியில். ஸோ ரிட்டையர்மெண்ட்டும் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 430 அதாவது 425 இப்போது நம்மளுக்கு வந்து 630 வந்து மாறியிருக்கு. ஸோ லாஸ்ட் இயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 986 வேகன்சிஸ் வந்து 2013 வந்து எக்ஸாம் வச்சு அதை போட்டாங்க. 2018 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபை பண்ணி ஒரு 330 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. 2010 ஒரு 800 வேகன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் எல்லாம் வந்து ரெகுலர் வேகன்சிஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் 1831 இப்போது வந்து 425 இப்போது அடிஷ்னலாக வந்து போட்டு 630 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபில் ஆச்சு. ஸோ ஓவரால் சேன்ஷன்ட் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பீப்புள்ஸ் வந்து ஒரு 50 to 60 ஏஜஸில் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு 5 இயர்ஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுவாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வேகன்சிஸ் வந்து க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த எக்ஸாம் வந்து வச்சு முடிச்சிட்டா அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து வராது. ஸ்கீம்ஸில் வந்து கான்ட்ராக்டில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலர் வேகன்சிஸ்க்கு எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த டேட்டாவை வந்து தெரிஞ்சுக்கோங்க.